விளம்பரத்தில் மலர்ந்த ஒரு சூப்பர் ஹிட் பாடலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். இசைக்கு மயங்கியவர் இங்கு திசைக்கு ஒருவர் இருப்பார். இசை எந்த வடிவில் இருந்தாலும் அதை நாம் ரசிக்க தயங்கியதில்லை. அப்படி ஒரு விளம்பரத்தில் மெருகேறி பின் திரையிசையில் சூப்பர் ஹிட் பாடலாக உருமாறிய இசை துணுக்கு எதுவென்று பார்ப்போமானால், தமிழ் திரையிசையின் பல முடிசூடா மன்னர்களின் இசையமைப்பில் நாம் மனம் விரும்பும் பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்த தருணத்தில் புதுவிதமான இசையில் நம் அனைவரது காதுகளிலும் கவனத்தை ஈர்த்த பாடல்தான் அது. முற்றிலும் புது பரிமாணத்தில் தடம் பதித்து டிஜிட்டல் இசையின் முன்னோடியாக திகழும் இசைப்புயல் AR ரஹ்மானின் இசையில் உருவான முதல் திரைப்பாடல் தான் அது. 1992ஆம் ஆண்டு இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் அப்போது பேன் இந்தியாவாக வலம் வந்த படம்தான் ரோஜா என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசை என்ற பாடல்தான் அது. அது சரி, இந்த பாடலை எந்த விளம்பரத்திலும் நாங்கள் பார்த்ததில்லையே, கேட்டதில்லையே என்று நீங்கள் நினைப்பது சரியே. ஆனால் அந்த பாடலில் சில நிமிடங்களே வந்தாலும் நம்மை முறுமுறுக்க வைத்த ஏலேலோ ஏலே ஏலேலோ என்று பரிசில் ஓட்டுபவரின் குரலாக ஒலித்தவர் இசைப்புயல் AR ரஹ்மான் தான். அந்த ஏலேலோ என்கின்ற வரிகளே ஒரு விளம்பரத்தில் பூத்த கிராமிய மெட்டுதான். அதாவது 1980ஆம் ஆண்டுகளின் இறுதியில் வந்த ஏசியன் பெயிண்ட் விளம்பரம்தான் அது. இப்போது உங்களுக்கு ஞாபகம் வரும் அந்த ஏலேலோ எதிரொலி நினைவில் இல்லை என்றால் 90s கிட்ஸ் போல நீங்களும் இந்த விளம்பரத்தை யூடியூபில் பார்த்து மகிழுங்கள். இசைப்புயல் AR ரஹ்மான் இதோடு நிற்கவில்லை. ஒரு பனியன் கம்பெனி விளம்பரத்திற்கு போட்ட மெட்டை இன்னொரு திரைப்பட பாடலுக்கு நடுவிலும் போட்டிருக்கிறார். அதாவது அதே வாடகை என்பது போல அதே இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் அதற்கடுத்த வருட படைப்பாக 1993ஆம் ஆண்டு வெளியான திருடா திருடா என்ற திரைப்படத்தில் தீ தீ தித்திக்கும் தீ என்று புஜம் புடைக்க வைத்த பாடல் அது. அந்த பாடலில் தகிட திகு தகிட தகிட திகு தகிட தலாங்கு தகதிமித்தா என்கின்ற இந்த வரிகளின் மெட்டு டான்டெக்ஸ் பனியன் விளம்பரத்தில் இடம்பெற்ற மெட்டு என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம்.